முருக பக்தர்களே, நம்மளோட முருகன் மயிலையே தன்னோட வாகனமாக வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய 3 அசுர சகோதரர்களும் தங்களோட தவத்தால் பெரிய சக்தி பெற்றாங்க. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்கள் எல்லோரையும் துன்புறுத்தினார்கள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நாடினார்கள். எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்போது பார்வதி தேவியின் தவத்தால் சிவனின் தீஜம் கூடி ஒரு பிரகாசமாக வெளிப்பட்டது. ஆமாங்க, அதிலிருந்து நம் முருகன் பிறந்தார். முருகன் 6 படை வீடுகளில் 6 தேவிகளின் சக்தியோடு வளர்ந்தார். ஆம், 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். தேவதைகள் அனைவரும் வந்து முருகனை வழிபட்டனர். வேல் பார்வதி தேவியால் முருகனுக்கு அளிக்கப்பட்டது. முருகன் தனது படையோடு அசுர சகோதரர்களை அழிக்கச் சென்றார். தாரகாசுரன் வேலால் அழிக்கப்பட்டான். சிங்கமுகன் முருகனால் சேவலாக மாற்றப்பட்டான். ஆனால் சூரபத்மன் மட்டும் கடைசி வரையிலும் கடுமையாய் போரிட்டான். முருகனின் வேல் சூரபத்மனின் மார்பில் பாய்ந்தது. அப்போது அவன் உணர்ந்து, நான் உன்னிடம் சரணடைகின்றேன், என்னை முழுவதும் அழிக்காமல் உன்னோடு சேவை செய்ய விடு என்று வேண்டினான். முருகன் அவனை மயிலாக மாற்றி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். மேலும் சிங்கமுகனை சேவலாக மாற்றி தனது கொடியில் வைத்து விட்டார்.